ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎஸ் vlogs. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, தொடர்ந்து 4 நாள் அந்த கெட்டி மலைன்றதுனால ஜில்லு நம்மளுக்கு சூடாக பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம் நாங்கள்லாம் வந்துங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இது செம்ம காமெடியாக ஃபன்னாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது சான்ஸ் கிடைச்சா இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். டேய் மொத்த போடுற என்ன பண்ற? பண்ண முடியாத மாதிரி உனக்கு சொல்ற அரை கேஜி மாவு பண்றதுலாம் அது கோயில் ராகி என்ன பண்ண சரி கல்லு பாயிண்ட் வந்து டேய் அது ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருந்தா அசலுக்கு அதெல்லாம் பிறகு போடு மொத்தம் கொட்டியா மொத்தம் போட்டா சுருன்னு போயிட்டு ஏய் இது மேல கொட்டி இதுல அரிசி ஊத்திடலாமா? இப்போ வந்து பாத்தீங்களா இவன் உப்பு போட்டு ஃபர்ஸ்டே கரைக்கிறதே மறந்துட்டான். அதனால திருப்பி பிளேட்ல போட்டு கரைச்சி ஊத்திடலாம். ஏய் அப்படியே போடுற அதுல கறி தான் டேய் கரிதல்றா அவன் சால்ட் போட்டாவே கரிதல் முன்னாடி கரிச்சிட்டு அப்புறம் ஊத்துறாங்க. பசமா டேய் ஏய் ரொம்ப ஒண்ணு கிட்ட காட்டு கருக்கு கருக்கு சவுண்ட் வரும். இப்போ நாட்டுக்கோழி எல்லாம் இது டேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு பின்னால முட்டை பிறகுது பாரு அதுல குஞ்சு வரும். ஐ மீன் கோழி குஞ்சு பிறகும். இதுல பிறகாது. இது எப்படி இருந்தாலும் இது முட்டை மாதிரி அப்படியே இருந்தால் அப்படியே கெட்டு போயிடும். இது வந்து வெஜ்ஜு. அது குஞ்சு பெருகுது பாரு அது வந்து நான்வெஜ். புரிஞ்சா? எல்லாமே முட்டை தானே. அப்படின்னா பால் எப்படி பால் மாட்டுல இருந்து எப்படி வருது? அது வெஜ்ஜு கணக்கு தானே வரும். அது மாதிரி இது அப்படியே கட் முடியாது கட் பண்ணு. அப்படின்னா இது என்ன முட்டை? வெஜ் வெள்ளை கோழி தானே. அப்படின்னா வெஜ்ஜு பைலர் வெஜ்ஜு போட அப்படின்னா இப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவேன் வெட்டிய சும்மா தானே உட்காந்துறேன். ஏதோ பண்றான் ஆனா என்ன பண்றான்னு தெரியல. முட்டை எடுத்து சாப்பிட்டு போறேன். பொட்டுக்குன்னு விடணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி ஊத்து. அந்த வெதர்லாம் வேஸ்ட் தானே. போதும்டா ஊத்துறா அது அது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் சரியா போகல. இன்னும் கெட்டியாக இருக்குமா? எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுடா. அப்படி எடுத்து விடாதுடா. ஒரு மாதிரி இருக்குதுடா. இல்லடா தீர்த்து சேரா நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்க. క్యాప్సికమ్ కాదు நம்ம டகான் குடுத்து வச்சிருக்கேன். இது பேர் என்னடா? கோஸ் பூவா? தமிழ்ல பட்டர் தமிழ்ல கோஸ் பூவா? தமிழ் கோஸ் பூ தான். ஆமா காலிஃப்ளவர்டா டேய். ஏய் ஆமா இது பேர் காலிஃப்ளவர். என்ன கேட்டி கோஸ் பூ? ஊறதுக்கே தெரியல. கொஞ்சம் மூஞ்சி மேல ஒண்ணுடா. என்ன மிளகா பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விட்டோம் வந்து ரொம்ப மாவு வேஸ்ட் பண்ணிட்டான். ஏய் ஏன்டா அது வந்து லாஸ்ட் போடலாம். இல்லை முறிச்சு சரியா கொடுக்கணும். நல்லா மாவு வச்சு உங்களுக்கு முன்னே ஹை பேஸ்ட் வரும். எப்படி டேஸ்ட்? மாங்காய் புதுசா மாங்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணலாம் வாங்க. பட்டான்னு அடிச்சுன்னு போய் என்ன டேய் நான் இருக்குடா. காலத்துல 2 ரேய் ஏய் குன்றா மூடே பேசல் தான்ல அப்படியே. ஏய் கொதிக்குதுடா எண்ணெய். ஆனியன் இது ஓடுது. அதுதான்
வாட் இஸ் ஆப்பிள் பவுடர். இந்த ஆப்பிள் பவுடர் போட்டா மூஞ்சி எல்லாம் வெள்ளையும் ஆகும், இல்லைன்னா அவன மாதிரி ஆகும். ஓகே நானு அந்த எண்ணெய் மிளகாய் இருந்துச்சுல்ல, அந்த மிளகாய்க்கு எண்ணெய் தப தபான்னு வந்துச்சு. அதுல அதை வச்சு மொத்த எண்ணெய் காலையை போகும். பரவாயில்ல, இன்னும் எவ்வளவு எண்ணெய் இருக்கு. ஆனா ரொம்ப நேரம் இருந்தது வந்து ஆனியன் தான். ஆனா அது என்ன எண்ணெய் எடுக்கல, இதுதான் மிளகா தான். அது காட்டு. காட்டுன்னு சொல்லுமா நீங்க? அவனுக்கு சொல்லணும், அவனுக்கு தெரியாது. ஃபோட்டோ ஒன்று இருக்கடா அந்த இடத்துல, கட் பண்ணிட்டு போட்டாடுறா. மூலி வைக்கிறது சரியா போகுது. சாக்லேட் பஜ்ஜி எல்லாரும் போடுறாங்கல்ல, நானும் போட்டு பாக்குறேன். அது என்ன சாக்லேட்? தெரியல, அது 5 ஸ்டார். பக்கத்து கடையில் இருந்துச்சு. பேர் தெரியாதா? 5 ஸ்டார் இல்லடா, சாக்கோ ஸ்டார். சாக்கோ ஸ்டார் சூப்பர். ஏய் நல்லா இருக்குது இந்த சாக்லேட், டைரி மில்க். அது நீ ஏன்டா சாப்பிட்ற? வைடா. ஏய் கழட்டி போடுறா. அதுதான் டைரி மில்க். ஐயோ இது ஒர்சி எல்லாம் அப்படியே போடேன்டா. போண்டா மாதிரி ஆயிப்போச்சு. இது அது கூட அது கொஞ்சம் வெளியே வந்துருக்கு. கொஞ்சம் அங்கே மொத்தமாக வெளியே வந்துட்டுக்குது. அங்கே பாடுறா எண்ணெயில். ஓ மை காட், எண்ணெய் இருக்கணும் யூஸ் ஆகும். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். கொடை மிளகா சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிதான். ரைட்டாக பச்சை பச்சைக்குதுடா. பஜ்ஜி மிளகா இது நல்லா இருக்குது. இது லைட்டாக பச்சை பச்சைக்குது. பஜ்ஜி மிளகா பச்சை தான் இருக்கும். இல்லைடா, ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குதுடா உள்ள. பட் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ நறுக்கு நறுக்கு. இது மாங்காய், இது சாக்லேட். ஃபர்ஸ்ட் சாக்லேட் டேஸ்ட் பண்ணலாம். போண்டா மாவுது என்னமே தெரியல, ஓன்லி சாக்லேட் மாத்திரம். ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அல்வா மாதிரி இது. அல்வாவில் மிளகாத்தூள் கொட்ட மாதிரி இது. நல்லா இருக்கு. மேங்கோ பழம், காலிஃப்ளவர் ப்ரோ சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஆனியன் பக்கோடா. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. பட் பரவாயில்ல, கடையில் செய்கிறத விட இது கூட ஓகே மாதிரி. இதான் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணது. மாங்காய் பஜ்ஜி கல் மாதிரி இருக்கு, புல் மாதிரி இருக்கு. உடுப்பு தாங்க முடியல, மழை வருது. டேஸ்ட் யாரும் ட்ரை பண்ணுறாங்க. வீடியோ என்ன எனக்குடா ஏய் மாவா மேல வரி என்னமே தெரியல. மாத்த மெண்டு பாருங்க ஒரு வாட்டி. கரெக்டாக மழை வரட்டும், பஜ்ஜி சூடு சூடாக சாப்பிட்லான்னு பார்த்தங்க. கரெக்டாக எல்லாம் ஆகி போச்சு, மழை வந்துருச்சு. என்னடா முருங்கைக்காயில் போட்டு நம்ம பஜ்ஜி இன்னுமா விடலாம் கூட விடலாம். சேப்பட்டா